வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். திருச்சி விமான நிலையத்தில் புதிய முனையத்தை இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. பாதுகாப்பு பணியில் 8000 போலீசார். திருச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். சென்னையிலிருந்து சிறப்பு விமானத்தில் திருச்சி செல்கிறார். தமிழகத்தில் ஐபிஎஸ் அதிகாரிகள் 10 பேருக்கு டிஐஜியாக பதவி உயர்வு. உள்துறை செயலாளர் அமுதா உத்தரவு. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய முன்னாள் அதிகாரி பன்னீர்செல்வம் சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை. 1,12,00,000 ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துகள் முடக்கம். டிசம்பர் மாத ஜிஎஸ்டி வரி வசூல் 1,64,882 கோடி. மத்திய நிதியமைச்சகம் தகவல். கடந்த ஆண்டை காட்டிலும் 10% அதிகம். சென்னையில் வருகின்ற 7, 8ஆம் தேதிகளில் நடைபெறும் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் இணைந்திடுங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. அடுத்தடுத்து செலுத்தவுள்ள செயற்கைக்கோள்களால் வானிலையை இன்னும் துல்லியமாக கண்காணிக்க முடியும். இஸ்ரோ தலைவர் சோம்நாத் நம்பிக்கை. தமிழகத்தில் வருகின்ற 7ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இலங்கையில் வாட் வரி உயர்வு காரணமாக ஆக்டென் 95 ரக பெட்ரோல் விலை 464 ரூபாயாக அதிகரிப்பு. தொலைத்தொடர்பு சேவைகளுக்கான வரியும் 3% உயர்வு. ஜப்பானில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கங்களால் பீதியில் உறைந்த பொதுமக்கள். கட்டடங்கள் குலுங்கியதால் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சம். வடகொரியா, ரஷ்யாவிலும் சுனாமி எச்சரிக்கையால் அரசு பாதுகாப்பு நடவடிக்கை. சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக ஆஸ்திரேலிய வீரர் டேவிட் வார்னர் அறிவிப்பு. T20 போட்டிகளில் தொடர்ந்து விளையாட உள்ளதாக தகவல். இனி விரிவான செய்திகள். திருச்சி விமான நிலையத்தில் 1,200 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார். பிரதமர் வருகையை ஒட்டி திருச்சியில் 8000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியுடன் திருச்சி சர்வதேச விமான நிலைய புதிய முனையம் திறப்பு. பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கவுள்ளார். இதற்காக தனி விமானத்தில் திருச்சி செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் காலை 10:10 மணிக்கு வரும் பிரதமர் மோடியின் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். பின்னர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவிலும் அதனைத் தொடர்ந்து விமான நிலைய நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். பிரதமர் மோடியை வரவேற்க முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் திருச்சி சென்றுள்ளார். சென்னையிலிருந்து விமானத்தில் திருச்சி சென்ற அவருக்கு ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பிரதமரை வரவேற்க திருச்சி வந்ததாகவும் பிரதமருடன் சந்திப்பு நடப்பதாக இருந்தால் பின்னர் தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். ஐபிஎஸ் அதிகாரிகள் 10 பேருக்கு டிஐஜியாக பதவி உயர்வு அளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து உள்துறை செயலாளர் அமுதா பிறப்பித்துள்ள உத்தரவில் 2009 மற்றும் 2010 பிரிவை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏடிஜிபியாக 2 பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. விபத்தில்லா புத்தாண்டை கொண்டாடிய பொதுமக்களுக்கும் காவலர்களுக்கும் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் பாராட்டு தெரிவித்துள்ளார். புத்தாண்டு கொண்டாட்ட நாளில் தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் சாலை விபத்துகள் மற்றும் இதர அசம்பாவிதங்களை தடுக்கவும் காவல்துறை சார்பில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதனால் எந்தவொரு அசம்பாவித சம்பவமும் நிகழாமல் மாநிலம் முழுவதும் அமைதியான முறையில் புத்தாண்டு கொண்டாடப்பட்டது. இதையடுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவலர்களுக்கும் ஒத்துழைப்பளித்த பொதுமக்களுக்கும் டிஜிபி சங்கர் ஜிவால் பாராட்டு தெரிவித்துள்ளார். தொடர் விடுமுறை காரணமாக சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்த மக்கள் மீண்டும் சென்னைக்கு திரும்பியதால் தேசிய நெடுஞ்சாலைகளில் வாகன நெரிசல் அதிகமாக காணப்பட்டது. விழுப்புரம் அடுத்த விக்கிரவாண்டி மற்றும் செங்கல்பட்டு சுங்கச்சாவடி பகுதிகளில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. கிழக்கு கடற்கரை சாலையிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை அருகே புதிதாக செயல்பாட்டுக்கு வந்துள்ள கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் வரை மட்டுமே அரசு விரைவு பேருந்துகள் இயக்கப்படுவதால் வித்தியாச கட்டணத்தை பயணிகளுக்கு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 30 நாட்களுக்கு முன்னரே கோயம்பேடு செல்ல முன்பதிவு செய்தவர்களுக்கு பயணத்தின்போது நடத்துனர்கள் மூலம் வித்தியாச கட்டணம் திரும்ப வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார்.
சொத்து குவிப்பு வழக்கில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் முன்னாள் இணை தலைமை பொறியாளரின் சொத்துக்களை அமலாக்கத்துறையினர் முடக்கியுள்ளனர். வேலூர் மண்டலத்தில் உள்ள தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் இணை தலைமை சுற்றுச்சூழல் பொறியாளராக இருந்த பன்னீர்செல்வம் 7.54 கோடி அளவிலான சொத்துக்கள் லஞ்சம் மூலம் வாங்கப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து சொத்து குவிப்பு வழக்கு பதியப்பட்டு அமலாக்கத்துறையினர் விசாரித்து வந்தனர். இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட பன்னீர்செல்வத்தின் 1.12 கோடி மதிப்பிலான 6 அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறையினர் முடக்கியுள்ளனர். சென்னை எண்ணூரில் எண்ணெய் கசிவு மற்றும் அமோனியா கசிவால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் நேரில் சென்று ஓய்வு பெற்ற நீதிபதி குறைகளை கேட்டறிந்தார். தனியார் திருமண மண்டபத்தில் உள்ளவர்களை சந்தித்த நீதிபதி தலைமையிலான குழு அவர்களின் கருத்துக்களை கேட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அந்த குழு பாதிக்கப்பட்ட மக்கள் வாழ்வதற்காக போராடும்போது பொய் வழக்கு போடுவதா என கண்டனம் தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அழைப்புதல் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. தைப்பொங்கலை முன்னிட்டு மதுரை மாவட்டம் பாலமேட்டில் வருகின்ற 16ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ளது. இதற்காக அழைப்புதல் அச்சடிக்கும் பணி முடிவடைந்த நிலையில் தற்போது விழா கமிட்டியினர் பொதுமக்களுக்கு அழைப்புதலை விநியோகம் செய்து வருகின்றனர். தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடைபெறும் மஞ்சமலையாற்று மைதானத்தை சுத்தப்படுத்தும் பணி, வாடிவாசலுக்கு வண்ணம் தீட்டும் பணி, பார்வையாளர்கள் அமரும் கேலரி உள்ளிட்ட அனைத்து பணிகளும் விரைவில் தொடங்க உள்ளன. தமிழ்நாடு $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரம் ஆவதற்கான செயல் திட்டம் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் வெளியிடப்பட உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் வருகின்ற 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் உலக முதலீட்டாளர் மாநாடு தொடங்க சில நாட்களே உள்ள நிலையில் அதுகுறித்த ஆர்வம் மேன்மேலும் பெருகுவதாக பதிவிட்டுள்ளார். 2030ஆம் ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரம் ஆவதற்கான செயல் திட்டத்தை மாநாட்டில் வெளியிட தமிழ்நாடு மும்முரமாகிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டிசம்பர் மாத மொத்த ஜிஎஸ்டி வரியாக 1,64,882 கோடி ரூபாய் வசூலாகி இருப்பதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. டிசம்பர் மாதம் வசூலான ஜிஎஸ்டி வரி விவரத்தை மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதில் மத்திய ஜிஎஸ்டியாக 30,443 கோடி ரூபாய், மாநில ஜிஎஸ்டியாக 37,935 கோடி ரூபாய், ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டியாக 84,255 கோடி ரூபாய் வசூலாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் தொடர்ந்து 7வது முறையாக ஜிஎஸ்டி வரி வசூல் 1,60,000 கோடி ரூபாயை கடந்துள்ளது. 2000 ரூபாய் நோட்டுகள் சட்டப்படி இன்னும் செல்லுபடியாகும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி வரை 3.56 லட்சம் கோடி மதிப்புடைய 2000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகள் திரும்பப் பெற்றுள்ளதாக ரிசர்வ் வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது 97.38% ஆகும். அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு தமிழக ஆளுநர் RN ரவிக்கு RSS மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகிகள் நேரில் அழைப்பு விடுத்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வரும் ராமர் கோவிலின் கும்பாபிஷேகம் வருகின்ற 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதையொட்டி RSS மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகிகள் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் RN ரவியை நேரில் சந்தித்து கும்பாபிஷேக அழைப்புதலை வழங்கினர். இதேபோல் மத்திய இணையமைச்சர் முருகன் சென்னை கோயம்பேடு பகுதியில் உள்ள அவரது இல்லம் அருகே வசிப்பவர்களுக்கு கும்பாபிஷேக அழைப்புதலை வழங்கினார். அயோத்தி ராமர் கோவிலை பிரதானப்படுத்தும் பாஜகவினரின் பேச்சை கேட்டு 3வது முறையும் மக்கள் ஏமாற மாட்டார்கள் என கர்நாடக அமைச்சர் சுதாகர் பேசியுள்ளார். சித்ரதுர்கா மாவட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2 முறை பாஜகவின் பேச்சை கேட்டு ஏமாந்த மக்கள் 3வது முறையும் ஏமாற மாட்டார்கள் என கூறினார். கடந்த தேர்தலில் புல்வாமா தாக்குதலை வைத்து பிரச்சாரம் செய்த பாஜகவினர் தற்போது ராமர் கோவிலை வைத்து பிரச்சாரம் செய்வதாக விமர்சித்தார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுகிறது. புத்தாண்டு தினமான நேற்று ஒரே நாளில் 1 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்துள்ளனர். வருகின்ற காலங்களில் கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் மகர விளக்கு பூஜை நடைபெறும் ஜனவரி 15ஆம் தேதி வரை ஆன்லைன் முன்பதிவு அனைத்தும் முடிந்துவிட்டதாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டின் முதல் செயற்கைக்கோளாக எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது. வானிலை முன்னெச்சரிக்கையை இன்னும் துல்லியமாக அறியும் வகையில் அடுத்தடுத்து செயற்கைக்கோள்கள் அனுப்பவுள்ளதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வருகின்ற 7ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நிலவி வரும் நிலையில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கையில் தொலைத்தொடர்பு சேவைக்கான கட்டணங்கள் எரிபொருள் விலை அதிகரித்துள்ளது. இலங்கையில் வாட் வரியை 15%லிருந்து 18%ஆக அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக தொலைத்தொடர்பு சேவைகளுக்கான வரி 3% அதிகரிக்கப்படும் என தொலைபேசி நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. அதேபோல் எரிபொருள் விலையிலும் மாற்றம் அமலுக்கு வந்துள்ளது. ஆக்டென் 92 ரக பெட்ரோல் 1 லிட்டர் விலை ரூபாய் 20 அதிகரித்து 366 இலங்கை ரூபாய்க்கும், ஆக்டென் 95 ரக பெட்ரோல் விலை ரூபாய் 38 அதிகரிக்கப்பட்டு 464 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றன. ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் சுனாமியும் தாக்கியுள்ளது. ஜப்பானின் இஷிகாவா பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.6 பதிவாகியுள்ளது. இஷிகாவா, நிகாட்டா மற்றும் டோயாமா மாகாணங்களின் கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்துள்ளனர். இஷிகாவா மாகாணத்தில் சுனாமி அலை எழுந்த நிலையில் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு ஜப்பான் தலைமை அமைச்சரவை செயலாளர் ஹயாஷி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் வடகொரியா, ரஷ்யாவிலும் சுனாமி எச்சரிக்கையால் அந்நாட்டு அரசுகள் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் நட்சத்திர கிரிக்கெட் வீரர் டேவிட் வார்னர் பாகிஸ்தானுடன் நடைபெறவுள்ள டெஸ்ட் போட்டியுடன் ஓய்வு பெறுவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்நிலையில் ஒருநாள் போட்டிகளில் இருந்தும் உடனடியாக ஓய்வு பெறுவதாக வார்னர் அதிரடியாக அறிவித்துள்ளார். ஓய்வு பெற இதுதான் சரியான தருணம் என கருத்து தெரிவித்துள்ள அவர், தொடர்ந்து T20 கிரிக்கெட்டில் விளையாடுவேன் என்றும் 2025ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பங்கேற்பேன் என்றும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருச்சி விமான நிலையத்தில் புதிய முனையத்தை இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. பாதுகாப்பு பணியில் 8000 போலீசார். திருச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். சென்னையிலிருந்து சிறப்பு விமானத்தில் திருச்சி செல்கிறார். தமிழகத்தில் IPS அதிகாரிகள் 10 பேருக்கு DIG-யாக பதவி உயர்வு. உள்துறை செயலாளர் அமுதா உத்தரவு. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய முன்னாள் அதிகாரி பன்னீர்செல்வம் சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை. 1,12,00,000 ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துகள் முடக்கம். டிசம்பர் மாத GST வரி வசூல் 1,64,882 கோடி. மத்திய நிதியமைச்சகம் தகவல். கடந்த ஆண்டை காட்டிலும் 10% அதிகம். சென்னையில் வருகின்ற 7, 8ஆம் தேதிகளில் நடைபெறும் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் இணைந்திடுங்கள். முதலமைச்சர் MK ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. அடுத்தடுத்து செலுத்தவுள்ள செயற்கைக்கோள்களால் வானிலையை இன்னும் துல்லியமாக கண்காணிக்க முடியும். இஸ்ரோ தலைவர் சோம்நாத் நம்பிக்கை. தமிழகத்தில் வருகின்ற 7ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இலங்கையில் வாட் வரி உயர்வு காரணமாக ஆக்டென் 95 ரக பெட்ரோல் விலை 464 ரூபாயாக அதிகரிப்பு. தொலைத்தொடர்பு சேவைகளுக்கான வரியும் 3% உயர்வு. ஜப்பானில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கங்களால் பீதியில் உறைந்த பொதுமக்கள். கட்டடங்கள் குலுங்கியதால் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சம். வடகொரியா, ரஷ்யாவிலும் சுனாமி எச்சரிக்கையால் அரசு பாதுகாப்பு நடவடிக்கை. சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக ஆஸ்திரேலிய வீரர் டேவிட் வார்னர் அறிவிப்பு. T20 போட்டிகளில் தொடர்ந்து விளையாட உள்ளதாக தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.